நம்ம தமிழ் சினிமால வெற்றி படங்களை மிஸ் பண்ணிய நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? அலைப்பாயுதை படத்துல நடிக்க வேண்டிய ஹீரோயினா இது. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மஞ்சு வாரியர். நடிகை மஞ்சு வாரியர் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியோட ஒரு முன்னணி ஹீரோயினா இருந்தவங்க. இவங்க தமிழ்ல நேரடி ஹீரோயினா வந்தது நம்ம அசுரன் படத்துல தான். அதுல ஒரு கிராமத்து பொண்ணா நடிச்சிருப்பாங்க. கரெக்டா ஒரு சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு விஜய் சேதுபதி கூட சேர்ந்து 96 படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா அதை அவங்க மறுத்துட்டாங்க. அந்த ஜானு கேரக்டரை நம்மளால இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. அது த்ரிஷா சும்மா ஆப்டா பண்ணிருப்பாங்க. த்ரிஷாவை தவிர ஜானு கேரக்டர் வேற யாராலையுமே பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்குலாம் அதுல அவங்க ஆக்ட் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை மஞ்சு வாரியர் அதுல நடிச்சிருந்தா அவங்க எப்படி நடிச்சிருப்பாங்க? த்ரிஷாவை விட ஜானு கேரக்டரை மஞ்சு வாரியரால பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது காதல் சந்தியா. சந்தியா நடிகர் பரத் கூட காதல் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தமிழ் சினிமால அறிமுகமான முதல் படத்திலேயே ஒரு நல்ல பெயரும் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா டிஷியும் வல்லவன் மாதிரியான படங்கள்ல இவங்க நடிச்சிருந்தாலுமே பெருசா சினிமா வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா சந்தியாவுக்கு சுப்பிரமணியபுரம் படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. எப்பேற்பட்ட கல்ட் கிளாசிக்கான படம். அந்த படத்தோட வாய்ப்பை இவங்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இவங்க அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க அப்படின்னா சினிமா கெரியரே தலைகீழா மாறி கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இடத்துல இவங்க இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அவங்க ஏன் நோ சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏற்கனவே காதல் படத்துல அவங்களாலதான் பரத் வந்து கடைசியில பைத்தியமா மாறுவான். கரெக்டா மறுபடியும் சுப்பிரமணியபுரத்துல அதே மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கே, துரோகம் பண்ற கேரக்டரா இருக்கேன்னு வேணான்னு சொல்லியிருப்பாங்களோ? லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்னேகா. புன்னகை அரசி அப்படின்னு தமிழ் சினிமா ரசிகர்களால கொண்டாடப்பட்ட நடிகை தான் ஸ்னேகா. இவங்க படங்கள்ல இருந்தாலே படம் சூப்பர் ஹிட் ஆகுன்ற அளவுக்கு ஸ்னேகாக்கு மார்க்கெட் இருந்துச்சு. இவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சிவாஜி படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு சில காரணங்கள்னால ஸ்னேகாவுக்கு அந்த படம் மிஸ் ஆயிருந்துச்சு. ஒருவேளை ஸ்னேகா அந்த படம் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? ஸ்ரேயாவை ஓவர்டேக் பண்ணிருப்பாங்களா என்ன? லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வசுந்தரா தாஸ். நடிகை வசுந்தரா தாஸ் சினிமாவுல ஒரு பின்னணி பாடகியா தான் வந்தாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஆயிட்டாங்க. நடிகர் அஜித் குமாரோட சிட்டிசன் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேம் இருந்துச்சு. மணிரத்னத்தோட சிறந்த படங்கள்ல ஒன்னான அலைப்பாயுதை படத்துல ஹீரோயினா முதல்ல இவங்களுக்கு தான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. ஆனா அந்த வாய்ப்பை இவங்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க அப்படின்னா நல்ல மார்க்கெட் கிடைச்சிருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சமந்தா. நடிகை சமந்தா தென்னிந்திய சினிமாவோட சென்சேஷனலான ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். தனி ஹீரோயினா நடிச்சாலுமே ஒரு ஹீரோக்கு இருந்த ஓப்பனிங் இவங்களுக்கே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு முன்னணி நடிகையா மாறினாங்க. சங்கர் இயக்கத்துல விக்ரம் நடிச்ச ஐ படத்துல ஸ்டார்டிங்ல சமந்தா தான் நடிக்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் எமி ஜாக்சன் அந்த படத்துல கமிட் ஆனாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேவயானி. நடிகை தேவயானி எந்தவித ஒப்பனையும் இல்லாத வசீகரமான தோற்றம் கொண்டவங்க. சினிமாவுல முன்னணி ஹீரோயினா இருக்கும்போது எந்த ஒரு பட வாய்ப்புக்காகவும் அவங்களோட கொள்கையை இவங்க மாத்தினதே கிடையாது. KS ரவிக்குமார் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச மிகப்பெரிய வெற்றி படமான படையப்பா படத்துல சௌந்தர்யா கேரக்டர் பண்றதுக்கு ஃபர்ஸ்டா தேவயானியை தான் அப்ரோச் பண்ணிருக்காங்க. அவங்க நோ சொல்லி தான் அதுக்கப்புறமா சௌந்தர்யா நடிச்சாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அனுஷ்கா. பொன்னியின் செல்வன் அப்படின்ற நாவலை மணிரத்னம் படமா பண்ண போறாரு அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா தென்னிந்திய சினிமா ரசிகர்கள் மத்தியில பெருசா எதிர்பார்த்த ஹீரோயின் அப்படின்னா அது அனுஷ்கா தான். அதுக்கு காரணம் பாகுபலி. அது மாதிரி அனுஷ்காக்கும் அந்த படத்துல நந்தினியா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அனுஷ்கா அந்த வாய்ப்பை மறுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் நடிகை கீர்த்தி சுரேஷ்க்கும் குந்தவையா நடிக்கக்கூடிய வாய்ப்பு தேடி போய் கிடைச்சிருக்கு. ஆனா சில காரணங்கள்னால இந்த ரெண்டு ஹீரோயின்ஸாலையுமே அந்த படத்துல நடிக்க முடியாம போயிருக்கு. ஒருவேளை இவங்க நடிச்சிருந்தா நல்லா பண்ணிருப்பாங்களா என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.